பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த இடத்துல ராஜாவாக இருக்கிற நேபுகாத் நேச்சர் ஒரு பொற்சிலையை உண்டாக்கி பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். அப்போ அந்த பொற்சிலையை நிறுத்தி அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் வணங்கும்படி கட்டளை கொடுக்கிறார். அந்த பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி 3 பேர் இருக்கிறார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. வணங்காத நபர்களை எரிகிற சூளையில் என்ன செய்யணும்? அவர்களை போட வேண்டும் என்பது ராஜாவுடைய கட்டளையாயிருக்கிறது. இவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. அழைத்து கொண்டு வருகிறான். அந்த இடத்துல மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த 3 பேரும் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த காரியத்திற்கு நாங்கள் உத்தரவு சொல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நேபுகாத் நேச்சர் கடும் கோபம் கொண்டு அவங்க 3 பேரையும், glory to God, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. 2வது சொல்றான், சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு நீங்கள் சூடாக்குங்கள். அப்ப ராஜாவுடைய கட்டளை கடினமாக இருந்ததுனால இவங்க 3 பேரையும் அந்த அக்னி ஜுவாலையானது, glory to God, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களையே அது என்ன செய்துட்டு பாருங்க, கொன்று போட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அது எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்க 3 பேரையும் தூக்கி அந்த என்ன செய்கிறாங்க, எரிகிற அக்கினியின் ஜுவாலையில் போடுகிறார்கள். என கண்பானவர்களே, ராஜா பார்க்கிறான், அவர்கள் வேகாமல் இருக்கிறார்கள். அந்த அக்னி ஜுவாலையிலே 4 நபர்கள் இருக்கிறார்கள். glory to God. 3 நபர்களை தானே நம்ம போட்டோம். ஆனால் இப்போ 4 பேராய் 4வது நபராய் ஒருத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்கிற செய்தி ராஜா அறிந்து கொண்டான். என கண்பானவர்களே, சில நேரத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்சஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான். அவர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறார்கள். நாம் பாராட்டுகிற தேவனுக்காய் நாம் பாராட்டுகிற வைராக்கியம் இருக்கு பாருங்க, அந்த வைராக்கியம் தான் நம்மை காப்பாற்ற ஒரு வல்லமை உடைய ஆயுதமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்சஸ் என்ன? நீங்க தேவனை நம்பி பாருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க அப்படி எடுக்கணும். இந்த சேலஞ்சஸை மேற்கொள்வதற்கு
என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது அதை ஈஸியாக வின் பண்ண முடியும். எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட ஒரு நபர், நீங்கள் அறியாத ஒரு நபர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உடையவர். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக செபிக்கிறப்பா. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளுகிற, நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களையும் ஆண்டவரை மேற்கொள்வதற்கு நீர் எங்கள் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர் என்று நிச்சயித்து நம்பி நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.